வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப் மைனிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்டுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பட் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஏனெண்டா எங்களைய வச்சு அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி எங்களைய வச்சு ஏர்ன் பண்ணுறாங்க, நாங்கள் ஜஸ்ட் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி டப் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன லாபம், அவங்க அதை லான்ச் பண்ணாமல் போனால் கூட அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரின்றது தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ வர்றது எல்லாமே நீங்கள் செய்யாமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டப் மைனிங்க்கு வந்து இந்த டெலிகிராமில் வந்து டிக் கிடச்சிருக்கு. ஸோ அது ஓரளவு நம்பலாம். அதுவும் 100% நம்பிக்கையானது என்று சொல்லலாது. சம்டைம் அவங்களும் விட்டுட்டு போகலாம். பட் இவங்கெல்லாம் எங்களை வச்சு இவங்க உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. இவங்க எப்படி உழைக்கிறாங்கன்றதை தான் டே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிறது ஹம்ஸ்டார். ஹம்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகி கொண்டு வந்தது. பட் அவங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னென்னா அவங்களும் எங்களே வச்சு ஏர்ன் பண்ணுறாங்க. நான் ஹம்ஸ்டாரை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். ஹம்ஸ்டார் வந்து ஃபேமஸ், அது வந்து ஓரளவு லெஜெண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க இந்த டைம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைம் எடுக்கிறதன் மூலமாக அவங்க எங்கள்கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறதன் மூலமாக காசு ஏர்ன் பண்ணலாம். நாங்கள் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக யூடியூப்புக்குன்ற ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன சொல்கிறது, வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு அதில் ஒரு இன்கம் வரும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்டாருக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கு கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஒன்று வரும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்க்க வியூவர்ஸ் கூட இவங்க இதில் வந்து டாஸ்க் தருவாங்க. எங்களுக்கு இதில் ஏர்னில் போய் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த யூடியூப் வீடியோவை நாங்கள் போய் பார்க்குறதன் மூலமாக அவங்களுக்கு இன்கம் வரும். ஓகே, ஸோ அதுலேயே அவங்களுக்கு பல லட்சங்கள் வருமென்று சொல்கிறாங்க. பல லட்சங்கள் டாலர்ஸில் வரும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ காசு அவங்க உழைப்பாங்கன்ட்டு. இது யூடியூப் மட்டும். இதை விட டெலிகிராமில் போஸ்ட் போடுறதன் மூலமாக டெலிகிராமில் வந்து இவங்களுக்குண்டு சேனல்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஹம்ஸ்டாருக்குண்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஹம்ஸ்டார் யூடியூப் சேனல், சாரி டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராமை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 53 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து கீழே எடுப்போம். இந்த கீழே எடுத்தோம்டா இப்போ இதில் பாருங்கள், இந்த இருக்குது அட்வெண்ட் வருது. இது வந்து டெலிகிராம் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்போ நான் இந்த இதை பார்க்குறதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு வியூவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு டோன் காயின் கிடைக்கும். டோன் காயினை அவங்க டாலராக மாற்றலாம். ரைட். ஸோ இது வந்து இப்போ 53 மில்லியன் யூசர் இருக்கிறபடியால் அட்லீஸ்ட் இதில் ஒரு நாளில் ஒரு பங்கு ஒரு நாளைக்கு பார்த்தா கூட அவங்களுக்கு பெரிய ஒரு இன்கம் வரும். ரைட். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை சம்டைம்ஸ் சில பேர் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணால் அதுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் காசு கூட கிடைக்கும். வியூவுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறதன் மூலமாக அதுக்கு அடிஷ்னலாக காசு கிடைக்கும். ஸோ இப்படியெல்லாம் டெலிகிராமில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் டெலிகிராமில் ஏர்ன் பண்ணோம்னா மினிமம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு கீழே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதை பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு டோன் காயின் கிடைக்கும். டோன் காயின்ட ப்ரைஸ் இப்போ $5-6 போகுது ஒரு காயின். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் யூடியூப் சேனலில் இந்த டெலிகிராம் சேனலில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 1000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாதமாக எனக்கு ஒரு டோன் காயின் வந்து கொண்டிருக்கு. 0.5 கிட்ட டோன் காயின் வந்திருக்கு. ஓகே, 0.8 நினைக்கிறேன். ஒரு $6-7 பெறுமதியான டோன் காயின் என்கிட்ட இருக்குது ஒரு 3-4 மாதமாக. ஸோ எனக்கு ஒரு 1000 பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருக்கிறபடியால் எனக்கு அப்படி இருக்குது. பட் இதுவே இவங்க வந்து பாருங்கள், 53 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வருமெண்டு. ரைட். ஸோ அப்போ இதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணலாம். இதை விட ஹம்ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குண்டு ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, எக்ஸ்தலம் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே அவங்க யூஸர் எடுத்துக்கொள்வாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த அக்கௌண்ட்டில் வந்து யூஸர் கூட இருக்கிறதால ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு நல்ல இன்கம் வரும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருந்து போட்டு எங்களுக்கு சில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. சில யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்குகள், ட்விட்டர் அக்கௌண்ட்டுகளை, அப்படி அடுத்த டிக்டாக் இதுகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எங்களை அறியாமல் இந்த கோயினுக்காக நாங்கள் என்ன செய்வோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். ஃப்யூச்சரில் நாங்கள் அதை மறந்துடுவோம். ஃப்யூச்சரில் என்ன செய்வாங்க, அவங்க அந்த சேனலுக்கோ இல்லாட்டி அந்த பேரை மாற்றிடுவாங்க. அதில் சில போஸ்ட்டுகள் போடுவாங்க. அதாவது நாங்கள் பார்க்குறது மூலமாக ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு இன்கம் வரும். ஓகே, ஸோ இப்படித்தான் எல்லா இதுவும் இப்போ செய்ய துவங்கிட்டாங்க. இந்த எஸ் காயின் கூட அதே இதை தான் இப்போயும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எஸ் காயினும்
சரி, மற்ற எல்லாமே அப்படி தான் செஞ்சு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எங்களை வச்சு ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இது வந்து இப்போ இந்த எஸ் காயின், ஹோம்ஸ்டார்லாம் ஓரளவு நம்பிக்கையான ப்ராஜெக்ட். ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் ப்ரோக்ராம் இதில் இருக்குது. ஸோ நானே இதில் வந்து ஜஸ்ட் வர சும்மா டப் பண்ணி எடுத்துக்கொண்ட சேனல்கள் ப்ரோக்ராமுகள் தான் இதில் இருக்குது பாருங்கள். ஓகே, இதில் எல்லாமே எனக்கே தெரியும். இதில் இருந்ததில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20% தான் உண்மையானது. இதில் ஒரு 100 இது இருக்குண்டா இதில் ஒரு 20 இதுதான் உண்மையானதாக இருக்குது. அந்த 20லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தான் எங்களுக்கு விட்ரோல் தருவாங்க. மிச்ச 10 வந்து ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு விட்ரோல் கிடைக்காம இருக்குது. ரைட். ஸோ அதனால் நீங்கள் இந்த டப்பிங் ப்ரோக்ராம் இதுகளில் வந்து ஏர்ன் பண்ணக்குள்ளே வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக எல்லாத்தையும் செய்யாமல் செலக்ட் பண்ணி நிறைய யூசர் இருக்கிறது அப்படி அதெல்லாம் பாருங்கள். பட் இதை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு யூசர் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேரை வந்து டக்குன்னு இதில் ரீச் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு கொண்டு போய்ட்டு ஹம்ஸ்டாரில் போய்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போடலாம். அதாவது இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டப்பிங்கை போடுறதுக்கு அவங்கள ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா, அவன் 53 மில்லியன் யூசர் இருக்குதுன்னா இந்த 53 மில்லியன் டெலிகிராம் யூசரும் என்ன செய்வாங்க, இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸுக்காக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை அந்த பொட்டை போய்ட்டு லாகின் பண்ணுவாங்க. இதன் மூலமாக இன்னொரு சேனலும் வந்து இன்னொரு டப்பிங் ப்ரோக்ராமும் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். ஸோ அப்போ இப்படியான இதுகளில் இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை இதுகள் இருக்குதுண்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து டப்பிங்கை யூஸ் பண்ணி, அதாவது டொன் காயினை தவிர மற்ற எல்லாமே, சாரி நோட் காயினை தவிர மற்ற எல்லாமே இன்னும் எங்களுக்கு விட்ரோல் பர்ஃபெக்டாக தரலை. ஸோ ரீசெண்டாக சில இதெல்லாம் விட்ரோல் பிக்சல் அதில் விட்ரோல் தரானாங்க. பட் அதில் எல்லாம் நிறைய இஷ்யூஸுகள், நிறைய பேருக்கு கிடைக்காம போகுது அப்படின்ற சிக்கல் இருக்குது. ஆக நோட் காயினை தவிர மற்ற ஒன்றுமே இது வரைக்கும் விட்ரோல் தரலை. பட் ஆகஸ்ட் செப்டம்பரில் விட்ரோல் வருமென்று எதிர்பார்க்கப்படுது. வந்தால் நல்ல மராட்டி ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் செய்யாமல் கொஞ்சம் பார்த்து சில இதுகளை செய்யுங்க. நிறைய யூசர் இருக்கிறத பார்த்து செய்யுங்க. அடுத்தவங்களோட அப்டேட்டுகளை பாருங்கள் என்ன மாதிரின்றது. யூடியூப்லேயும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், இது சம்மந்தமான அப்டேட்டுகளை பார்த்து செய்யுங்க. அப்போ உங்களோட டைமையும் நீங்கள் மிச்சம் பிடிச்சி செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் இவ்வளோ இருந்தாலும் பட் எல்லாமே வந்து செய்கிறேன் இல்லை, சிலதுகளை மட்டும்தான் எவ்ரிடே செய்கிறேன். முக்கியமாக இந்த இதில் பாருங்கள், இந்த இருக்குது இதெல்லாம் வந்து இந்த டிக் இருக்கிறது ஓரளவு நம்பிக்கையானது என்ற அடிப்படையில் அதுகளை கொஞ்சம் செய்கிறது. அந்த டிக் இல்லாட்டி இந்த இதை பாருங்க, பிக்சலை பொறுத்த வரைக்கும் டிக் கூட இல்லை. பட் அதில் விட்ரோல் வந்து ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. இதுக்கு முதலும் வந்து இதே மாதிரி இன்னொரு செயின் என்ற ஒரு இதுவும் வந்து விட்ரோல் கொடுத்தவங்க அதுலேயும் சிக்கல் வந்தது. பட் இதுகளெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய வேலைகள் இல்லை. இந்த மைனிங் எல்லாம் வந்து வேலை இல்லை. ஜஸ்ட் நாங்கள் லாகின் பண்ணோன்னே எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க, அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில டாஸ்க்கள் இருந்துட்டு தராங்க. ஸோ அதுகள் ஓரளவு எங்களுக்கு லாபம் வர சான்ஸ் இருக்குது. மற்றதுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஓகே, ஸோ இந்த எல்லாத்தோட லிங்கும் வந்து நான் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோக்களையும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஹம்ஸ்டார், டப் ஸ்வாப், இந்த CEXIO இது வந்து ஒரிஜினல் எக்ஸ்சேஞ்சில் ஏர்ட்ராப். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையாக செய்யலாம். MEFIயும் கொஞ்சம் ஓரளவு ஓகே. ரைட், ஜெஸ் காயினும் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஓரளவு நம்பிக்கையாக செய்யலாம். அடுத்து இந்த WG காயினும் நல்ல மட்டும் தான் சொல்கிறாங்க. பட் என்ன மாதிரின்றது தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ எதுவும் டவுட் இருக்குமாட்டா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.